தனியா கட்சி தொடங்க போறாரா இல்ல தாவேகா பக்கம் போக போறாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓபிஎஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் என்ன அதிமுகலையே சேர்த்துக்கங்க அப்படின்னு அந்தர் பெல்ட்டி அடிச்சிருக்காரு ஓபிஎஸ். தமிழக அரசியலை பொறுத்த வரைக்குமே இரண்டாம் கட்ட தலைவர்கள்ல முக்கியமாக இருந்த ஓபிஎஸ் இபிஎஸோட ஏற்பட்ட அந்த பிரச்சனை காரணமா கட்சியில இருந்தே விலக்கப்பட்டிருந்தாரு. அதுக்கப்புறமா தனியா கட்சி தொடங்க போறேன், தேர்தலில் என்னுடைய முடிவு என்னன்றதை தை மாசம் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்த ஓபிஎஸ் இன்னைக்கு காலையில திடுதிப்புன்னு மறுபடியும் நான் அதிமுக சேரணும், அதுக்கு டிடிவி தினகரன் இருக்கார் இல்லையா, அவர் தான் முறையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம இரண்டாம் தர்மயுத்தம் நான் பண்ணதுக்கு காரணமே மனோஜ் பாண்டியனும் இன்னொரு பக்கத்துல வைத்தியலிங்கமும் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவர் இப்படி சொல்லியிருந்தாலும் பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவு எடுக்கப்பட்டது தான், இனிமேல் ஓபிஎஸ் சேர்க்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி அதிரடி காட்டியிருக்காரு இபிஎஸ். ஸோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.